யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஜென்ரலாகவே கோல்டரான ரீஜியன்ஸ் அப்படிங்கிறதால அங்கே இருக்கிற மக்களுக்கு இயல்பாகவே டீ குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த மக்கள் இந்தியாவுக்கு இன்வேடர்ஸாக வரும்போது இந்தியாவில் எந்த டீ பிளான்டேஷன்ஸுமே இல்லாததால் இந்தியாவில் இருக்கிற ஹில் ஸ்டேஷனான அஸ்ஸாம், டார்ஜிலிங், ஊட்டி, மூணார் அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்து டீ பிளான்டேஷன்ஸ் உருவாக்குறாங்க. அந்த டீ பிளான்டேஷன்ஸில் விளையிற டீ எல்லாத்தையுமே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி அது ஒரு பிஸ்னஸாக கொண்டு வராங்க. அப்புறம் நேட்டிவ் இந்தியன்ஸ்க்கும் டீ குடிக்கிற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து லார்ட் டல்ஹவுசி என்ன பண்ணுறாருனா கல்கட்டாவில் ஒரு டீ ஸ்டால் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அந்த டீ ஸ்டாலில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயாக டீ கொடுத்து முதல்ல மக்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து பழக்கப்படுத்துகிறாங்க. அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பழகினதுக்கப்புறமா ஒரு பேம்ப்ளெட்ஸ் மாதிரி கொடுத்து டீயோட பெனிஃபிட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், தலைவலி போக்கும், உடல் சோர்வு போக்கும் அப்படின்லாம் சொல்லி மக்களை நம்ப வச்சு நேட்டிவ் பீப்புளுக்கு டீ குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்தியன்ஸ்க்கு டீ குடிக்கிற பழக்கம் வந்தது. பிரிட்டிஷ் போனதுக்கப்புறமும் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் வந்து டீ குடிக்கிற பழக்கம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.